ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு JSN Ari Works. இந்த வீடியோவில் நாம் பீட் ஒர்க்குக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படும், என்னென்ன ஒர்க் நம்ம பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் த்ரெட் ஒர்க் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பீட் ஒர்க்ஸ். இன்னொன்று என்னென்னா, நம்ம ட்ரை கலர் லோடு போட்டிருக்க மாட்டோம். அது எனக்கு ரொம்பவே ஹார்டாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஒர்க் பண்ணும்போது அது லாஸ்ட்டாக போட்டது, அதுக்கப்புறம் நான் அதை எடுக்கவே இல்லை. ஸோ அதை நான் அட்வான்ஸ் கிளாஸில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம பீட் ஒர்க் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சுகர் பீட். உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், சுகர் பீடில் நிறையவே குவாலிட்டிஸ் டிஃபர் ஆகும். அண்ட் நிறைய கலர்ஸான சுகர் பீடு இருக்குது. சுகர் பீட்ஸில் மேட் ஃபினிஷ், கிளாஸ் ஃபினிஷ், அப்புறம் பிளாஸ்டிக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான நிறைய கலர்ஸில் சுகர் பீடு அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் நான் ஸ்டூடெண்ட்ஸுக்காக பேக் பண்ணி வச்ச சுகர் பீட்ஸ் கிட்டில் பேக் பண்ணுறதுக்காக. இப்போது உங்களுக்கு வேணும்னா கூட இதை நீங்கள் என்கிட்டேருந்து வாங்கிக்கலாம். நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய வாங்கி வேஸ்ட் பண்ணுறதை விட இந்த மாதிரி குட்டி குட்டி பேக்காக 10 கிராம் பேக்ஸ் இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. கோல்டன் கலர் பீட்ஸில் ஏ ஸ்டாரும் பிசோவும் தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஏ ஸ்டார் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும். அதோட ஹோல்ஸும் ஈவனாக இருக்காது அண்ட் சீக்கிரமாக கருத்து போயிடும். ப்ரிசோ வாங்கிக்கோங்க, நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஆன்டிக் பீட். நிறைய சைஸஸ் இருக்குது. 3mm, 4mm, 5mm, 2mmலேருந்து கூட இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா 5mm. இது ஒரு பஞ்சாகவும் அவைலபிளாக இருக்குது. இல்லை உங்களுக்கு வேணும்னா 10 rupees பேக்கெட்டில் கூட என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்த்துட்ருக்க இப்போது 3mm, 4mm, 2mm பீட்ஸ் எல்லாமே அதுக்கான ஒரு வீடியோ தனியாக இருக்குது. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இது 3mm பீட்ஸ் அண்ட் அந்த பக்கம் வச்சுருக்கிறது ஹாஃப் பீட், ஒன்று 5mm பீட். நிறைய ப்ளவுஸ் ஒர்க்குக்கு இந்த பீட் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க, என்கிட்ட பேசிக்காக த்ரெட் மட்டும் இருக்குது மேம், நான் பீட்ஸ் எல்லாம் என்கிட்ட இல்லைன்னு. ஸோ அவங்களுக்கு தேவைப்படுறவங்க கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பேக்கெட்டாகவும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நான் இதுக்கு முன்னாடி காட்டினேன் இந்த மாதிரி பஞ்சாகவும் அவைலபிளாக இருக்குது. சைஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. 3mm, 5mm, 4mm அண்ட் கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா வீட் பீட். ஸோ இது வீட் பீட், ட்ராப் பீட்னு கூட சொல்லுவாங்க. இதை அந்த ட்ராப் ஷேப்பில் இருக்கும். அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா இது ரைஸ் பீட், அப்படி இல்லைன்னா இதை ஐ பீடுன்னு கூட சொல்லுவாங்க. ஐ மீன்ஸ் கண், அந்த பீட் ஐ பீட் ஆர் ரைஸ் பீட் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பீட் ஒர்க்கில் சுகர் பீட், ஆன்டிக் பீட், நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கட் பீட்ஸ். கட் பீட்ஸில் கூட உங்களுக்கு நிறைய கலர்ஸ் அண்ட் மைக்ரோ கட் பீட், நார்மல் கட்தானா பீட், இந்த ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே 10 கிராம் பேக்கெட்ஸ் தான், 10 rupees ரேட்டு. ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கிட் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதுலேருந்து 2 வந்திருக்கும். அதுவே இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது நிறைய கலர்ஸ் வாங்கிக்கோங்க. இதில் கட் பீட்ஸ்லேயே 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா இது மைக்ரோ கட் பீட்ஸ்னு சொல்லுவாங்க. கட் பீட்லேயே ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக இருக்கும். அண்ட் இது நார்மல் கட்தானா பீட், க்ரீன் கலரில் இருக்கிறது நார்மல் கட்தானா கட்தானா பீட். இது மைக்ரோ கட் பீட்ஸ். ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பேர்ல் பீட்ஸ். பேர்ல் பீட்ஸ்லேயே நிறைய சைஸஸ் இருக்குது. இது பியூர் ஃபுல்லாக ஒயிட் பீட். இதுலேயே ஹாஃப் ஒயிட் பீட் கூட நமக்கு அவைலபிளாக இருக்கும். கொஞ்சம் இதோட கலர் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பியூர் ஒயிட்டாக இல்லாமல் ஒரு லைட் சாண்டல் கலர் மாதிரி இருக்கும். சைஸ் டிஃப்ரென்ஸுக்காக ஒயிட் கலரில் வச்சா தெரியலன்னு பிளாக் கலரில் பேஸில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு சைஸ் டிஃப்ரென்ஸ் தெரியும். குட்டியாக இருக்கிறது 2mm, 3mm அண்ட் 5mm. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இதுலேயே பார்த்திங்கன்னா சமிக்கி.
இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் சமிக்கி இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக சமிக்கீஸ் ஆர் சீக்வென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஒர்க்கும் இந்த பீட் ஒர்க்லேயே வந்து இன்க்ளூட் ஆகிடும். அப்புறமா வந்து சக்ரி ஒர்க். சக்ரின்றது இந்த மாதிரி குட்டியாக ஒரு ரவுண்ட் ஷேப்லேயும் இருக்கும், ஃப்ளவர் ஷேப்லேயும் இருக்கும். ஸோ சமிக்கி ஒர்க், சக்ரி ஒர்க் பார்க்க போகிறோம். ஸ்டோன் செயின் ஒர்க்கும் இதில் ஆட் ஆகிருக்கு. இது குட்டி சக்ரி தெரியுதுங்களா? இந்த பேக்கெட்டும் 10 rupees பேக்கெட்டும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் கிராம்ஸ் கணக்குலேயும் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ மெட்டீரியல்ஸ் என்ன வேணுமோ நீங்கள் ஷாப்லேயே கூட வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா என்கிட்ட வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கொரியர் போட்டு விடுறேன். ஸோ பீட் ஒர்க்கில் என்னென்ன வேணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டே நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற எல்லாமே ஃபஸ்ட்டு நீங்கள் அவைலபிளாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைனா முன்னாடியே வாங்கி வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா கேப் இருக்காமல் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் 2 சமிக்கி ஒர்க் எழுதியிருக்கேன். இதோட சமிக்கியோட பீடும் சேர்ந்து வர மாதிரி ஒரு ஒர்க். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.